இன்றைக்கு நாம் இருக்கிற தியானத்தின் தலைப்பு பாவ மன்னிப்பு. நல்லவனுக்கு உதவி செய்யலாம் பாருங்க, அது யதார்த்தம். அது கூட இவங்களுக்கு உதவி செய்யணும் இவங்களுக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு பார்த்து தான் என்ன செய்வாங்க. ஏன்னா சோம்பேறிக்கு உதவி செஞ்சால் சோம்பேறி இணைஞ்சிருவான், முதல்ல கடுத்துருவான். நன்றி இல்லாதவர்களுக்கு உதவி செஞ்சால் நீங்கள் என்ன செஞ்சாலும் அவன் அவங்கள என்ன செய்வான், குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பான். பெருமை உள்ளவனுக்கு கொஞ்சம் உதவி செஞ்சீங்கன்னா, இது கொஞ்சம் இப்படி இருக்கு, இப்படி இருந்தால் நானே செஞ்சுருப்பேன், நீங்கள் தேவையில்லாமல் வந்து செஞ்சிட்டியா, எப்படி தேவையில்லாமல் செஞ்சிட்டீங்க. மேனிப்புலேட்டர்ஸ், அதாவது உங்களை வேலை ஏவிக்கிட்டே இருப்பான், வேலை சொல்லிக்கிட்டே இருப்பான், குறை சொல்லிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு ஏதாவது செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் செஞ்ச உதவியவே என்ன செய்வான். அப்பேற்பட்ட மனித குலத்திற்கு தேவன் பாவ மன்னிப்பை அருள் கொடையாக வழங்கி இருக்கிறார். பலதரப்பட்ட மனிதர்கள், நீங்கள் இந்த மேனிப்புலேஷன் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் எப்படி சொன்னீங்கனாலும் எப்படி உங்களை நிரூபிச்சிங்கனாலும் அவன் என்னவே செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. அது ஒரு ஆவி அந்த மனுஷனுக்குள்ளே இருக்குது, அந்த மனிதர்கள். ஆனால் கூட துரோகிகளாகவும் துர்க்கிரியைக்காரர்களாகவும் இருந்த நமக்கு அவர் இணைஞ்சிட்டார், பாவ மன்னிப்பை வழங்கி விட்டார். 4000 வருஷமா, என்னது 4000 வருஷமா ஆதாம் பிறந்ததிலிருந்து வந்த பாவங்களுக்கெல்லாம் 2025 வருடங்களுக்கு முன்பாக அவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே இரத்தம் சிந்தி மனுக்குல பாவங்களுக்கு பரிகாரம் செய்து முடித்து விட்டார். இந்த பரிகாரத்தை நம்புறதுக்கு 2025 வருஷம், அதுவும் இன்னும் எல்லாரும் என்ன செய்யலை, நம்பலை. எப்படி நம்ம நன்மைகளை நம்புவது விழுந்து போன மனிதனுக்கு கடினம். தீமைகளை செய்வதற்கு நாம் நன்றாக படித்திருக்கிறோம், இந்த நன்மை செய்ய என்ன செய்யலை, படிக்கல. அப்போ தீமைகளை கேட்கும்போது உண்மை என்று நம்புகிறவர்கள், அவன் அந்த பாவம் செஞ்சிட்டானா கால் ஒடிஞ்சிருச்சான் அப்படின்னா டக்குன்னு எல்லாம் எல்லாம் நம்பிடுவாங்க, நம்புவாங்க. நீங்கள் போய் அவன்கிட்ட, இல்லைப்பா கால் ஒடிஞ்சாலும் பரவாயில்ல, ஏசுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் சிலுவையில் ரத்தம் செஞ்சு மனு குலத்துக்கு மொத்தமாக பாவ மன்னிப்பு இணைஞ்சிருக்காரு, சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு, அது உனக்காக செய்யப்பட்டது நீ நம்பினாலே போதும், பாவ மன்னிப்பு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். பாவ மன்னிப்பு நீ நம்பணுன்னா உள்ள பரிசுத்த ஆவியானவர் வருவார், வந்து உன் மனசை என்ன பண்ணுவார், மனம் திரும்ப வைப்பார். மனசு இங்கிட்டு பசிக்கு ஓடிடும், திருப்பி அங்கிட்டு ஓடும்போது என்ன செய்வார், பிடிச்சி இழுத்துட்டு வருவார், கொண்டு வருவார். அப்படின்னு சொன்னீங்கன்னா யார்கிட்ட விடுற கப்ஸா, ஏன்னா அந்த மனசு விழுந்து போன பொய்களையா கேட்டு செய்திகளில் வர்ற பொய்களெல்லாம் பார்த்து மெய்யை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். மொத்தமாக பரலோகம் மனு குலத்தை ஏற்றுக்கொள்ள தீர்மானித்து பாவ மன்னிப்புங்கிற பரிகாரத்தை என்ன செஞ்சிருச்சே, கொடுத்துருச்சு. அதுக்கு பேர் தான் ஆங்கிலத்தில் அட்டான்மெண்ட். நீங்கள் பேங்கில் லோன் வாங்கிட்டு லோன் கட்ட முடியல அப்படின்னா அவன் என்ன செய்வான், ஒன் டைம் செட்டில்மெண்ட்னுவான். என்ன செய்வான், ஒன் டைம் செட்டில்மெண்ட். உன்கிட்ட என்ன இருக்குது, இங்கே எவ்வளோ கட்டணும், வா பேசுவோன்னுவான். அதுக்கு பேர் என்னது, ஒன் டைம் செட்டில்மெண்ட். அப்போ அப்படியே எல்லாம் நிறைய பேர் அப்படியே என்ன செய்கிறான், நிறைய பணம் பேங்கில் சுவாக. நீங்களாம் கேட்குறீங்களே 1500 கொண்டு விட்டு ஓடிவிட்டார், அவர் என்ன செஞ்சாங்க, ஒன்றும் செய்யலை. ஏன்னா அந்த ஒன் டைம் செட்டில்மெண்ட்னு ஒரு மேட்டர் இருக்குது, நமக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு வந்து நம்ம தெருக்கோடியில் இருக்கோம், நமக்கு அதெல்லாம் தெரிய வாய்ப்பு இல்லை. ஆனால் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு எஃபெக்டை காட்டுவோம்.
ட்ரெஸ்ஸில் மூஞ்சில் அப்படி வரும்போது எனக்கு ஆளினால் அழகராஜா அப்படின்னுவான். ஆனால் நம்ம போய் ஐயா எங்களுக்கு ஒரு நீரவ் மோடி கொடுத்தீங்களே, எங்களுக்கு ஒரு 5000 கோடி கொடுங்கன்னா அப்படி என்ன செய்வான்? 5000 கோடி வாங்குறவன் பேங்குக்கே வராமல் இணைஞ்சிருவான், வாங்கிடுவான், ஓடிடுவான்ல. பேங்க்கே வராமல் ஒரு ஃபோன்லேயே இணைஞ்சிருவார். 5000 கோடி வாங்கிடுவார். வாங்கிட்டு அவர் வாங்கணும்னு தெரியாது, பேங்குக்கே போல் அவர் அக்கௌண்ட்டுக்கு என்ன வந்துடும். ஆனால் நம்ம ஒரு 15000 வாங்கிறதுக்கு அந்த கம்மலை உரசியே அரை கிராம நெஞ்சிருவான், தேய்ச்சிருவான். என்னென்னலாம் பாருங்க. இந்த ஒன் டைம் செட்டில்மெண்ட்டில் உட்காந்து பேசுவாங்க. அவன் சொல்லுவான், நீங்கள் 5.5 கோடி ரூபா வட்டியோட கட்ட வேண்டியிருக்கு, உங்களை வட்டியில் உங்களுக்கு ஒரு 50% என்ன செய்கிறேன், தள்ளுபடி இவ்வளோ கட்டுறேன்பான். இவன் சொல்லுவான், முதலுக்கே மோசம் பண்ணுற மாதிரி எனக்கு இவ்வளோ தான் இருக்குன்னுவான். இப்படி பேசி பேசி அந்த கணக்கை என்ன செய்வாங்க, க்ளோஸ் பண்ணி அதில் முடிப்பாங்க. இவனையும் விடுதலை பண்ணிடுவாங்க, அந்த கணக்கையும் என்ன செய்வாங்க, க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ஃபண்டை இன்னொரு ஆளுக்கு என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. இது பேங்கில், அது ரூபா கணக்கு. அதே மாதிரி பரலோகம் இருக்குல்ல, அது பார்த்துச்சு. இவங்க பாவம் செய்யறதை நிறுத்துற மாதிரியே இல்லை, 4000 வருஷம் செழிக்க செழிக்க என்ன செய்கிறான். ஆமாம், ஏன்னா சிஸ்டம் கரப்ட் ஆயிடுச்சு. செய்ய வேண்டாம்னா என்ன செய்கிறான். குமியுது. ஆண்டவர் அங்கேருந்து பார்த்தாரு, ஒன் டைம் செட்டில்மெண்ட்டுக்கு வந்துட்டார். குமாரனும் பிதாவும் பேசி ஒன் டைம் செட்டில்மெண்ட், அதுதான் சிலுவை. உன்ட்ட ஒன்றும் கேட்கலப்பா, உன்ட்ட ஒன்றும் கேட்கல, நீ செய்கிறதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். இப்போ இதையாவது என்ன செய்ய, நம்பி வீட்டுக்குள்ளே வந்து சரி, ஆணையும் நம்புறதுக்கு. அப்படியா வந்தாரா? இவர் 2ஆம் கிளாஸில் ஃபெயில் ஆகிருப்பார். வந்தாரா? போய் ஹிஸ்ட்ரி எடுத்து பாரு. வாட்டிகன் சிட்டிக்கு போங்க, அங்கே இருக்குது. அதெல்லாம் என்ன செய்யுங்க, படிங்க. உங்களை வாட்டிகன் சிட்டிக்கு இங்கேருந்து போகிறதுக்கே ஒரு 10 லட்ச ரூபா என்ன செய்யணும், வேணும். அங்கே போய் ஹோட்டலில் ஒரு நாள் தங்குறதுக்கு எவ்வளோ ரூபான்னு பாருங்கள். மண்டை என்ன செய்யும், கிருன்னு சுத்தம். சரி, அப்படி இல்லாட்டாலும் நெட்லேயாவது தேடணுமே. நம்ம என்ன செய்வோம், சிமிக்கி தேடுவோம், சாப்பாடா தேடுவோம். இதை என்ன செய்ய மாட்டான். அப்போ மீனிங் நன்மை வந்து கிடக்கு, ஆனால் நன்மையை அவனால் என்ன செய்ய முடியல. இவ்வளோ ஈஸியாக நமக்கு வந்துருமா? ஆண்டவர் அவ்வளோ ஈஸியாட்டே, நான் தாண்டா ஜட்ஜு, உன் பாவத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், இனிமே என்ன மாட்டேன், சிலுவையை நெஞ்சுக்கோ, ஏற்றுக்கோ. அப்படியா? சும்மா வந்து சொல்கிறானே, அது எப்படி நடக்கும்? இவன் சொன்னா, சாமி சொன்னதை நான் கேட்டதுனால தான் நான் சொல்கிறத யார் கேட்கா? நீங்கள் கடன் வாங்க போகிறீங்க ஒரு ஆள்கிட்ட, அப்படி பார்ப்பான், எவ்வளோ வேணும்? என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு 45,000 ரூபா வேணும். அப்படியா? என்ன வச்சுருக்க? ஜீவோடு வச்சுருக்கா. அப்படியா? சரி, இன்னைக்கு வந்து எமகண்டம் குழியும், நாளை காலையில் வா அப்படின்னுவான். நாளை காலையில் வந்து உட்காந்தே இருக்கும். ஐயோ, நான் இன்றைக்கி மறந்து விட்டேன், இன்றைக்கி சிவகாசி அவசரமாக போக வேண்டியது இருக்குது. அவள் என்ன செய்வா தெரியுமா? இவளாலையை விட்டு இவ யார், இவளுக்கு சொந்தக்காரன்லாம் யார், என்ன ஜாதி, இவளுக்கு வீடு இருக்கா இல்லையா, இவ இதுக்கு முன்னாடி எங்கேயும் கடன் வாங்கி தகராறு, இதெல்லாம் என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க. சரி, அவங்க தகராறு பண்ணால் நம்மளால் மோதி அவங்ககிட்ட இருந்து என்ன செய்ய முடியும், பணத்தை வாங்க முடியுமா? நம்ம டீம் அங்கே இருக்கா, நம்மளால் அங்கே இருக்கா, இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு 3 நாள் பேங்கு 45 நாள் அலைய விடும். இவன் என்ன செய்வான், 3 நாள் அலைய விடுவான். 3 நாள் அலைய விட்டு அதுக்கப்புறம் அந்த கடனை கொடுக்கறதுக்குள்ளேயும் வாங்கிறதுக்குள்ளேயும் அதோட வேல்யூவை என்ன செய்வாங்க, புரிய? இது மனிதர்கள் ஒரு கடன். இப்போ நம்ம மேலே பாவ கடன் இருக்கு, நம்மளை படைச்சவர் பதைக்குது. இவன் பாவ கடன் இருந்தால் இவன் நான் எங்கே வரமாட்டான், செத்தா
நம்மகிட்ட வரமாட்டா. வராம போயிடுவானே அப்படின்னு அப்பா படைச்சவருக்கு மனசு கேட்கவே மாட்டேங்குது. அதனால என்ன சொல்றாரு, நீ இதையாவது என்ன செய், நம்பு, இதையாவது நம்பு நம்பு, ஏற்றுக்கொள். நான் ஏற்றுக்கடா. மனசு திரும்ப மாட்டேங்குது. மனசு என்ன சொல்லுது, அப்படியா, அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம். கடைசி 2 வகையாக வாழலாம். 2 வகையாக வாழலாம். ஒன்று அறிவு, நாலேஜ் சார்ந்து என்ன செய்யலாம், வாழலாம். அது கஷ்டமான வாழ்க்கை. இவன்ட்ட ஒரு கருத்து கேட்கணும். இவன் சொல்லுவான், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் டுபாக்கூருங்க அப்படிமா. அவன் சொல்லுவான், இல்லைங்க இது நல்லா இருக்குங்க. அப்புறம் இவன் சொன்ன உடனே அது இன்னொன்று என்ன செய்யும், 100 பேர்கிட்ட கருத்து கேட்டால் 30 பேர் ஒன்று போல சொல்லுவான், 70 பேர் 70 விதமாக சொல்லுவான். இதிலிருந்து நீங்கள் டேட்டாவை கலெக்ட் பண்ணி ப்ரைமரி டேட்டா, செகண்டரி டேட்டான்னு பிரித்து போகிறதுக்குள்ளேயும் தலையிலேருந்து முடியல அணிஞ்சிடான். ஆனால் ஆண்டவர் ஒரு மெத்தட் வச்சுருக்கிறாரு, உள்ளுணர்வு, இன்ட்யூஷன். நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுட்டு அப்படி பார்க்கும்போது உள்ளுணர்வு என்ன செய்யலாம், சொல்லும். அதை அறிவுக்கு ஏற்றாமல் அதுபடி செஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நிம்மதியான வாழ்வு. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆனால் அந்த மனசு இன்ட்யூஷனை கேட்கறதுக்கு என்ன செய்யாது, உங்களை விடாது. அதான் இப்போ பிரச்சனை. இல்லை, நம்ம என்னென்ன செஞ்சுருக்கோம், நம்ம பரம்பரையாக நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், நம்ம ப்ராசஸை பண்ணியிருக்கிறோம். அதில் கிடைச்சதா கிடைக்கலையான்னு எப்படி தெரியும். ஆனால் உள்ள சிந்திக்கிறதே இல்லை, உள்ளுக்குள்ளே இருக்குது. ஒரு வார்த்தை சொன்னால் உள்ள என்ன செய்யுது, உள்ளம் கொப்புளிக்குது, குமுறுது, வலிக்குது. இந்த பாவ மன்னிப்பை கொடுக்கிறவர் சாமி. கொடுக்கிறவர் யாரு, சாமி. அதான் சங்கீதம் 32:2 இவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ. இப்போ கர்த்தர் பூமியில் நடுவாளங்கனுக்குள்ளே நின்றுக்கிட்டு ஏசுநாதர் எல்லாம் வா வா வானா நினைஞ்சிருவான், எல்லாம் வந்துடுவான். இப்போ பிசாசு சண்டைக்கு வருவான், என்கிட்ட இருக்கிற அதிகாரத்தெல்லாம் என்ன செஞ்சிட்டீங்க, புரிஞ்சிட்டீங்க. சிலுவையில் உங்கள் மகனை அனுப்பி இணைஞ்சிட்டீங்க, உறிஞ்சிட்டீங்க. இப்போ நீங்களே வந்தா நீங்களும் நானும் சரியா, இது சமூக நீதியா அப்படின்னு என்ன செய்வான், கேட்பான். அவனுக்கு பரலோகம் தெரியும், அவங்ககிட்ட இருக்கிற தூதர் கூட்டங்களுக்கெல்லாம் பரலோக நடவடிக்கைகள் தெரியும். இது நியாயமா, அவன் அங்கே கேள்வி கேட்பான். ஒரு மனிதனை பரிசுத்த ஆவியால் நிரப்பி அவனை கொண்டு வந்து பேச வச்சா பிசாசு உங்கள்கிட்டலாம் வந்து என்ன சொல்லி கொடுப்பான்னா, இவனை தெரியாதா, இவன் சரியான டுபாக்கூரு. உங்களுக்கு ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது, நீங்கள் அதுக்கு மெனக்கடவும் மாட்டீங்க. ஆனால் வாயிலிருந்து அசால்ட்டாக என்ன செய்யும், வரும். ஒரு மனிதனை நீங்கள் ஒரு பாத்திரத்தில் பால் ஊற்றுறதுக்கு முன்னாடி அதை என்ன செய்ய நல்லா கழுவுறோம். அப்புறம் என்ன பண்ணி பார்ப்பியா, உள்ள சோப்பு இருக்கான்னு பார்ப்போம். ஏன், பால் கெட்டு போயிடுவோம். நம்மளாம் பொல்லாதவர்கள் யார் மத்தியில் வாழ்கிறோம், பொல்லாதவர்கள் மத்தியில் வாழ்கிறோம். அவர் யார், நல்லவர். அவர் எங்கே வாழ்கிறாரு, நல்லவங்க மத்தியில் வாழ்கிறாரு. நாமளே பாலை ஊற்றுறதுக்கு அவ்வளோ ப்ராசஸ். அந்த பாத்திரத்தை பார்த்து உப்புன்னு ஊதி வெயிலெல்லாம் நல்லா காய வச்சு அதில் தான் என்ன செய்வோம், பால். ஆண்டவர் பரிசுத்த ஆவியை தைரியமாக இயேசுவை நம்பின உங்கள் மேலேயும் என் மேலேயும் வச்சிருக்கிறாருன்னா, உங்களுக்கு பாவம் மன்னிக்கப்பட்டு நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீர்கள் என்பதை
உங்கள் மனசு ஏற்றுக்கொள்ள என்ன செய்யுது? மறுக்குது. ஏற்றுக்கிறது இல்லைல்ல. அவர் அப்படி ஊற்றுவாரா? ஏன் ஊற்றுறாரு? நீங்களும் நானும் அவருடைய தற்சொரூபத்தில் என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். அவர் எப்படியாவது உங்களை தாங்கிட்ட சேர்த்துக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த மனசு என்ன செய்ய மாட்டேங்குது? சேர்த்துக்க விட மாட்டேங்குது. பாவ மன்னிப்பை கொடுக்கிறவர் தேவன் அப்படிங்கிற ஒரு அறிவே பழைய ஏற்பாட்டில் இல்லை, நிறைய பேருக்கு இல்லை. மோசஸுக்கு தெரியும், டேவிட்டுக்கு தெரியும். அதை சிலுவையில் இயேசுவை வச்சு பூமியில் உள்ள அத்தனை பேரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி என்ன செஞ்சார்? செய்தார். ஆமென். சிலுவையில் ஏற்றணும்னா கொலை பண்ணணும். ஏசுனார் கொலை பண்ணாரா? இல்லை. கொலை பண்ணாரா? இல்லை. கொலை பண்ணல. இல்லை. அப்போ சிலுவையில் ஏற்றிருக்காங்கல்ல. ஆமாம். அப்போ செய்யாத குற்றத்திற்கு அவர் தண்டனை அனுபவித்தார்னா, மரண தண்டனை அனுபவித்தார்னா, பாவம் பண்ணி பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிற, சாவுக்கு ஏதுவான சரீரங்களிலே வாழுகிற நம்மை மரணத்திலிருந்து விடுவிக்கும்படியாக, நமக்கு ஒரு புது சரீரம் கிடைக்கும்படியாக, உயிர்த்தெழுதலிலே பங்கடையும்படியாக அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். அதை ஏற்றுக்கொள்றதுக்கே நமக்கு என்ன செய்யல? மனசு வரல. அதுதான். எப்படி இந்த பாவ மன்னிப்பை பெறுவது? பாவ மன்னிப்பை எப்படி பெறுவது? நம்பர் 1, பிலீவ் அட்டோன்மெண்ட். அட்டோன்மெண்ட்னா உங்களுக்கு சொல்லி தந்தல, பிலீவ் அட்டோன்மெண்ட். ஒன் டைம் செட்டில்மெண்ட்டு. பேங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன் டைமு செட்டில்மெண்ட். உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம். ஆண்டவர் உங்களை இப்போ கூப்பிடுறாரு, உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம். உன் பாவத்தெல்லாம் நான் என்ன செய்ய மாட்டேன்? நினைக்க மாட்டேன், கேட்கவே மாட்டேன். பாவத்தெல்லாம் கேட்கவே மாட்டேன். சிலுவையை ஏற்றுக்கிறியா? சிலுவையா ஏற்றுக்கிறியா? உன் பாவத்தை நான் இன்னும் அக்கௌண்ட்டே பண்ணவே இல்லை, எண்ணவே மாட்டேன். ஆனால் நீ என்னை சிலுவையை ஏற்றுக்கிறியா? இயேசு கிறிஸ்து எனக்காக தான் ரத்தம் சிந்தினாரு அப்படிங்கிறத ஒத்துக்கிறியா? இயேசு கிறிஸ்து என் பாவம் சாபம் என் குடும்ப பாவம் எல்லாவற்றையும் நீக்குவதற்காக தான் அவர் ரத்தம் சிந்தினார் என்பதை ஒத்துக்கொள்கிறாயா? இவர் உனக்கு உயிர்த்தெழுதலை கொடுப்பார் என்று நம்புகிறாயா? ஏற்றுக்கொள்ளுதல், ஒத்துக்கொள்ளுதல், நம்புதல். இங்கே தான் மனசு சேட்டை பண்ணும். ஏற்றுக்கிற மனசு ஒத்துக்கிறாது. அது எப்படிங்க? என்னதான் பாவம்னா ஊழ்வினை என்ன செய்யும்? உறுத்தும். இங்கே ஒரு கல் உருண்டு வருது, ஊழ்வினையை இணைஞ்சிடும். அந்த கல் உடைச்சி சுக்கு சுக்கா ஆக்கிரும். அந்த கல்லுக்கு பேர் ஜீவனுள்ள கல். அந்த கல்லுக்கு பேர் ஒருவரும் கைகளால் பெயர்க்க முடியாத கல். அந்த கல்லு தில்லா வளரும். அந்த கல்லின் மேல் மோதுகிறவன் காணாமல் போயிடுவான். தப்பித்தவரை அந்த கல்லு அவன் மேல விழுந்தாலும் காணாம போயிடுவான். அந்த கல்லு தான் இயேசு கிறிஸ்து. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அமைதியாக தான் இருப்பாரு. மோதுனாலே சுக்கு சுக்கா என்ன செய்வாரு? போவார். அல்லேலூயா. அல்லேலூயா. உலகம் அப்படி கிடையாது, வன்முறை எடுக்கும். ஆண்டவர் அப்படி இல்லை, பார்த்துட்டே இருப்பார். தெசலோனிக்கரில் 2 தெசலோனிக்கர் 1:6 பவுலையா தெசலோனிக்க சபைக்கு அந்த சபையை போட்டு ரொம்ப உபத்திரப்படுத்துகிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் உபத்திரவப்படுறது நீங்கள் பரலோகத்தின் புத்திரர்னு அடையாளமாயிடுச்சு. நீங்கள் பரலோகத்தில் ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர்கள் என்பது அடையாளம்தான் உபத்திரவப்படுறீங்க. அதனால் உங்களை உபத்திரவப்படுத்தினாங்கல்ல, அவங்கள ஆண்டவர் என்ன செய்வாராம்? உபத்திரவப்படுத்துவார். தெளிவாக எழுதி வச்சிருக்கிறார்.
த காஸ்பலோட அத்தாரிட்டி. நம்ம அப்படி நினைக்கிறதே இல்லை. நம்ம அப்படியே நமக்கு வேற இளைப்பாறுதல் வேற. அதுவும் என்ன இளைப்பாறுதலாம்? பவுலையாவுக்கு கொடுத்த இளைப்பாறுதல நமக்கும். நான் சொல்லலை, 2 தெசலோனிக்கர் 1:6. ஆமாப்பா. 6 உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு இருங்கம்மா சொல்லுங்க. உபத்திரவப்படுகிற இப்படி சொல்லுங்க. எங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதலையும் பவுலோடே கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது. எதுக்கு பிரதிபலன்? சுவிசேஷத்தின் நிமித்தம், நன்மை செய்கிறது நிமித்தம் நீங்க என்ன செய்றீங்க? ஒரு உபத்திரவத்துக்கு உள்ளாகிறீங்களா? அதுக்கு பிரதிபலனாக உங்களுக்கு இளைப்பாறுதலையும், உங்களை ஒருத்தர் உபத்திரவப்படுத்துறாருல அவருக்கு உபத்திரவத்தையும் கொடுப்பது தேவனுக்கு நீதியாய் இருக்கிறது. யாருக்கு நீதியா? தேவனுக்கு நீதியாய் இருக்கிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்க தேவன் பார்க்கலன்னா நினைக்காதீங்க. தேவன் செஞ்சாருன்னா வச்சு செய்வார். அப்பதான் உங்களுக்கு புரியும். வச்சுன்னா நான் பார்த்துக்கிட்டே இருப்பார். ரொம்ப துள்ள விடுவார். கொஞ்சம் துள்ள என்ன செய்யும்? கால் கொஞ்ச நாளில் வலிக்கும். அப்புறம் அவனே உட்காந்துட்டு வாய பேச விடுவார். அதுக்கப்புறம் பெட்டிக்குள்ளே போட்டு மூடிடுவார். பாவ மன்னிப்பு வெறும் நம்புறதுலே உங்களுக்கு வந்துடும். ஆமென். ஆனால் இந்த மனசு இங்கிட்ட அங்கிட்ட இணைஞ்சிக்கிட்டு இருக்கோம், ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த மனசை எப்படி திருப்புறது? முதல்ல அந்த மனசு என்ன செய்யாதுன்னா ஒத்துக்கிறாது. ஏன்னா விழுந்து போன மனசு. குற்றத்தை ஒத்துக்கிறியா அப்படின்னா நீதிமன்றத்தில் கொலை செஞ்சவர் என்ன செய்வார்? நான் செய்யவே இல்லை. இப்போ என்ன செய்யணும்? எது தரப்பு இவன் செஞ்சாருன்னு நிரூபிக்கணும். சாட்சிகளை அவங்க தேடுவாங்க. இவங்க சாட்சிகளை போய் என்ன செய்வாங்க? கலைப்பாங்க. இந்த வேலையை தான் பிசாசு பண்ணிக்கிட்டு இருக்கிறான். உங்களுக்கு நன்மையை திருச்சபையிலேருந்து கொடுப்பான் கவலமாக. அவன் என்ன செய்வான்? தின்னுட்டா நம்மளே கொளுத்து வந்து நம்மளே என்ன செய்வா? அடிப்பா. அதனால இவனுக்கு என்ன செய்யணும்? கவலம் என்ன செய்யக்கூடாது? கொடுத்துடக்கூடாது. அப்போ குற்றத்தை ஒத்துக்கிறாது மனசு. இப்போ ஆண்டவர் என்ன செய்யணும்? உங்கள் குற்றத்தை ஒப்புக்கிற வைக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? காத்து தான் இருக்கணும். ஏன்னா மனம் திரும்புதல் ஆண்டவரா செய்ய வைக்க முடியும். ஆனால் செஞ்சாது நீதி ஆகாது. அது சர்வாதிகாரம் ஆகிடும். மனைவியா பொங்கல் வச்சு கொடுக்கறது வேற. பொங்கல் வச்சு கொடுக்கல, கழுத்தை மிதிச்சு கொன்றுன்னு மிரட்டி பொங்கல் வைக்கிறது வேற. மனைவியா நம்மளை கவனிக்கிறது வேற. என்னைய கவனி, எனக்கு இதை செய்ய, எனக்கு அதை செய்யின்னு இந்த கேட்டு இந்த ஜெயில் வார்டன்கிட்ட கேட்டு வாங்கின மாதிரி வாங்குறது வேற. இப்போ மனசு குற்றத்தை என்ன செய்யாது? ஒத்துக்கிறாது. ஆனால் மனம் திரும்பணும்னா என்ன செய்யணும்? குற்றத்தை ஒத்துக்கணும். உலகத்தில் நிறைய நம்பிக்கைகள் இருக்கு, நிறைய சாமி இருக்குது. ஆனால் எந்த சாமியும் குற்றத்தை என்கிட்ட வந்து சொல்லுன்னு சொல்லலை. என்னவா இருக்கும்னு யோசித்து பார்த்தேன். என்னவா இருக்கும்னு யோசித்து பார்த்தேன். இப்போ இந்த அம்மா என்ன இருக்குது? இந்த அம்மாவுக்கு மூக்கில் கை வச்சா என்ன இருக்குது? மூக்கு இருக்குது. சுவாசம் இருக்குது. சுவாசம் இருக்குது. என்ன இருக்குது? சுவாசம் இருக்கு. அப்போ என்ன இருக்குது? உயிர் இருக்குது. அப்போ இதை போய் நம்ம வந்து என்னத்தையாவது ஒரு இந்த இங்கிட்டு போகலாமா அங்கிட்டு போகலாமான்னா என்னமாவது ஒன்று என்ன செய்யும்? ஊமையாக இல்லைன்னா சொல்லிடும், செவிடா இல்லைன்னா என்னஞ்சிரும்? சொல்லிடும்.
சொல்லிடும்ல, ஆமா உயிர் இருக்கு. அதனால இது என்ன செய்யும்? சொல்லும். என்கிட்ட வந்து சொல்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. உயிர் இல்லைன்னா சொல்லாது. இது உயிரே இல்லை, நீங்கள் போய் என்னைய காப்பாற்று. Jesus, our Savior is resurrected one. Amen. He is the only resurrected one. Amen. He can speak. He can save you from any situations. Amen. That is the trust. ஒரு ஆள் உங்கள்கிட்ட ஓர கேள்வி கேட்குறாருன்னா என்ன அர்த்தம்? நம்பலைன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்பலைன்னு அர்த்தம். நீங்க இயேசுநாதர் வந்து ஓவரா கேள்வி கேட்டீங்கன்னா அவர் என்ன செய்வாரு? டேய், என்கிட்ட வரணும்னாலே என்னதான் வேணும்? என் மேல நம்பிக்கை வேணும். என் மேல வரணும். நான் பிரசங்கம் பண்ணி எழுதி வச்சிருக்கேன் பாரு, அது மேல வரணும். நான் 2வது வருவேன்னு சொல்லியிருக்கல, அது மேல நம்பிக்கை வரணும். வராம என்கிட்ட இருந்து எதையுமே நீ என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. அப்ப மனம் திரும்புவதோட முதல் படி குற்றத்தை ஒத்துக்கிறது. குற்றத்தை வந்து சொல்லு. கேவலமான விஷயத்தெல்லாம் பரவாயில்ல, என் காதுல வந்து சொல்லு. உலகம் நிறைய விஷயத்த கேவலம்னு சொல்லும், ஆனால் டெய்லி அதெல்லாம் அது பண்ணிக்கிட்டே இருக்கும். அது எங்கே பண்ணும்? மறைவில் பண்ணும். ஆனால் வெளியே வந்து என்ன சொல்லும்? அவன் பண்ணிட்டான், நான் பண்ணலன்னு சொன்னது அவன் பண்ணிட்டான், இவன் பண்ணிட்டான், நீ ஆண்டவர்கிட்ட இந்த டகால்ட்டி வேலையெல்லாம் காட்ட முடியாது. நானும் செஞ்சேன் சாமி அப்படின்னா விட்டுருவாரு. அப்படின்னா நோட்டை என்ன செய்ய மாட்டாரு, தூக்க மாட்டாரு. இல்லைன்னா நோட்டை என்ன செய்வாரு, சொல்லட்டா அப்படின்னு தூக்குவாரு. இது எதுக்கு வம்பு? சொல்லிடுறேன் சாமி. செஞ்சியா? செஞ்சேசமா. சரி போ. ஜட்ஜி ஈஸியாக அவனை எழுதுவார். இல்லைன்னா விளக்கி அது பண்ணி இது பண்ணி கொண்டு வந்தால் அவனுக்கு வலுவாக என்ன செய்வார், ஃபைனை போடுவார். செஞ்சியா? செஞ்சேசமா. காசு இருக்கான்னு கேட்பார். அடுத்து இல்லை. சரி, அப்போ உனக்கு தண்டனை மட்டும் போட்டு 300 ரூபாய் கட்டவும் போட்டுருவார். அவன் 30,000 ரூபாய் பையில் வச்சுருப்பான். ஆனால் என்ன சொல்லுவான்? இல்லைன்னு சொல்லுவான். இல்லை சாமின்னுவான். அவருக்கும் தெரியும். ஆனால் உண்மையை சொன்னால, அவரை வேலை வாங்காமல் உடனே ஒத்துக்கிட்டால. இந்த விழுந்து போன மனசு திரும்புறதுக்கு குற்றத்தை ஒத்துக்காது. ஆனால் ஒத்துக்கணும். அந்த குற்றத்தை கேட்கணும்னு ஒத்துக்கிறத என்கிட்ட வந்து ஒத்துக்கோன்னு சொல்கிற ஒரே சாமி இந்த இயேசு சாமி தான். ஆமென். 2025 வருஷத்துக்கு முன்னாடி ஒன் டைம் செட்டில்மெண்ட் இணைஞ்சிருக்கேன், போட்டேன். நம்புறியா? நம்புகிறேன். சரி, அப்போ உன் பாவத்தை நினைஞ்சிட்டேன், மன்னிச்சிட்டேன். இப்போ என்ன செஞ்ச? அதையே திருப்பி செஞ்சிட்டேன் சாமி. அப்படியா? இனிமேல் செய்வியா? இல்லை சாமி, செஞ்சதுக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது, ரொம்ப வருத்தப்படுறேன். அப்போ குற்றத்தை ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் குற்றத்தை வருத்தப்படுறானான்னு பார்ப்பார். ஏன்? இவருக்கு என்ன இருக்குது? உயிர் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு பாதையில் போகிறீங்க, அங்கே 2 பேர் இருக்கான். இந்த லெஃப்டில் போகணுமா ரைட்டில் போகணுமா உங்களுக்கு தெரியல. இப்போ 2 பேர் இருக்கான், 2 பேரும் படுத்து கிடக்கான், வேறு ஆப்ஷனே இல்லை. இந்த 2 பேரை என்ன செய்வீங்க? முதல்ல தட்டி எழுப்போம், கூப்பிட்டு பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஒருத்தனை 1/2 மணி நேரம் தட்டுறீங்க, அவன் என்னவே செய்யலை, எழும்பவே இல்லை. மூக்கில் வச்சு பார்க்குறீங்க, ஒன்றும் என்ன செய்யலை. இல்லை. என்ன இல்லை? உயிர் இல்லை. உயிர் இல்லை. கேட்பீங்களா? கேட்டால் உங்களுக்கு என்ன இல்லை? மூளை இல்லை. நீங்கள் எங்கே கேட்பியா? தட்டுறனு எவன்டா என்ன தட்டுனதுன்னு ஒருத்தர் எந்திப்பான் பாருங்க. எப்பா புதுசாக வந்திருக்கேன் சாமி, இந்த மாதிரி ஊருக்கு போகணும், இங்கிட்டு போகணுமா, இங்கிட்டு போகணும், இங்கிட்டு போய் தொலை, தூங்கிக்கிட்டு இருக்கேன் நிம்மதியா அப்படின்னு என்ன செய்வான்? சொல்லுவான். இஸ் த வே. ஜீசஸ் இஸ் த வே. அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அப்படி உட்காந்துருப்பாரு. ஆண்டவரே
பரவாயில்ல, எப்படி போற? எனக்குள்ள வா, போயிடுவேன். அல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் கூட்டு போறேன்டா. ஜிபிஎஸ் சிஸ்டம் ஹோலி ஸ்பிரிட்டை மாட்டி விடுறேன். அது என்ன செய்யும்? நீ பார்த்து போயிடலாம். ரெசரக்டட். அவருக்கு உயிர் இருக்குது. அவர் என்ன செய்வார்? உங்களுக்குள்ள இருந்து உங்க உள்ளுணர்வை இயக்குவார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. குற்றத்திற்காக வருந்துகிறீர்களா என்று பார்ப்பார். இப்போ மனம் திரும்பணும்னா முதல்ல குற்றத்தை ஒத்துக்கணும். ரெண்டாவது குற்றத்திற்காக வருந்தணும். மூன்றாவது விட்டுவிட தீர்மானம் எடுக்க வேண்டும். அப்படி எடுக்கும்போது கமிட்டட் டு சேஞ்ச், ஹோலி ஸ்பிரிட் அந்த வேலையை செய்வார். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? விட்டு கொடுக்கணும். உங்களை கிறிஸ்து அழைச்சிட்டாரு. எந்த அளவுக்கு விட்டு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை என்ன பண்ணுவார்? மேக்கப்பை பண்ணுவார். ஒரு நாள் கதை இல்லைங்க, இது லைஃப் டைம் ப்ராஜெக்டு. நமக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டான்னா பிசாசு, ஒரு நாள் கதை. 5 ரூபா உண்டியலில் டொங்கின்னு போட்ட உடனே டபீர்னு ஒரு கொக்கோ கோலா விழுகிறதுல, அது மாதிரி இல்லை. அது மதம். இது ஆண்டவர். சாவுக்கு நேரான உங்கள் வாழ்க்கையை உயிர்த்தெழுதலுக்கு நேராக என்ன செய்கிற? திருப்புகிற ஆண்டவர். அதோட முதல் படிதான் பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பை பெறுவதற்கு நீங்கள் யூ ஷுட் பிலீவ் த அட்டான்மெண்ட். ஒன் டைம் செட்டில்மெண்ட்டை பரலோகம் மனுக்குலத்துக்கு பண்ணியிருக்குது. என்ன பண்ணியிருக்குது? ஒன் டைம் செட்டில்மெண்ட். ஒன் டைம் செட்டில்மெண்ட்டை பண்ணியிருக்குது. அதை என்ன செய்ய தெரியணும்? நம்ப தெரியணும். அதை நீங்கள் சொல்லி பாருங்கள். அப்போ தான் நீங்கள் சொல்லி பார்க்கும்போது தான் தெரியும். நம்பவே இல்லை. ரெண்டாவது மனம் திரும்பணும். இதை வாங்கிடுவீங்க. வாங்கின உடனே மனசு சொல்லும், நீ செஞ்ச சேட்டைக்கு உனக்கெல்லாம் பாவ மன்னிப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லும். நீங்கள் என்ன சொல்லணும்? அதான் தந்துட்டார்ல. உங்கள் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீங்கள் உணராதபடி அந்த மனசு என்ன செய்யும்? தடுத்து கொண்டே இருக்கும். எப்படி உணர்றது? எப்படி அந்த பாவ மன்னிப்பை மெயின்டைன் பண்ணுறது? பாவ மன்னிப்பு வாங்கிட்டீங்க. பாவ மன்னிப்பு ஏசுனாரு, உங்களுக்கு என்ன செஞ்சாரு? கொடுத்துட்டாரு. நீங்கள் சிலுவையை நம்பிட்டீங்க. ஆனால் அப்பப்போ மனசு என்ன செய்யும்? சும்மா இருக்குமா? இருக்காது. இப்போ இதை எப்படி அந்த பாவ மன்னிப்பை மெயின்டைன் பண்ணுறது? நம்பர் 1 அறிக்கையிடுதல். நம்பர் 1 அறிக்கையிடுதல். எங்கேனாலும் ஏசுனார்ட்டு நினச்சலாம் சடார்னு, ஆண்டவரை இங்கே வண்டி நெஞ்சிருச்சு, கொஞ்சம் ரிப்பேரு, தயவுசெய்து உங்கள் மெக்கானிக்கை அனுப்புங்க, ரிப்பேர் பண்ணிட்டு திருப்பி நினச்சிடறேன், ஆண்டியா ஓட்டுறேன். ஆண்டவரை இங்கே ஒரு பள்ளம் இருந்தது, வேக ஓவர் ஸ்பீடில் போய் என்ன ஆகிட்டேன்? அப்சைட் டவுன் ஆகிட்டேன். ஒரு இந்த என்ன வண்டி? டோயிங் வண்டியா என்ன செய்யுங்க? அனுப்பி விடுங்க அப்படின்னு அறிக்கை. அதான் சங்கீதம் 32:5. சங்கீதம் 32:5 சங்கீதக்காரராக தாவீது என்ன செய்கிறாரு? அறிக்கையிடுறாரு. அறிக்கையிட்ட உடனே பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். பாவத்தோட தோஷம் என்ன? குற்ற உணர்வு. பாவத்தோட தோஷம் குற்ற உணர்வு. ஒன் டைம் தான் செய்வீங்க, ஒவ்வொரு நாளும் அது என்ன செய்யும்? குற்றம் செஞ்ச மனசு குறுத்துக்கிட்டே இருக்கும். நிம்மதியா ஆண்டவரோடையும் பேச முடியாது, நிம்மதியா அடுத்தவங்ககிட்டையும் பேச முடியாது. எதுக்கு பேசுவான? நமக்கெல்லாம் எப்படின்னா உளறிடுவோம். நமக்கெல்லாம் எப்படி உளர்னா தான் நமக்கு எப்படி இருக்கும்? நிம்மதியாக இருக்கும். உளர்றத ஏசுக்கிட்ட மட்டும் உளருங்க. கண்ட லூசுக்கிட்டே என்ன செய்யாதீங்க, உளரக்கூடாது, உளராதீங்க, மாட்டிக்குவீங்க. என்னன்னாலும் ஏசுக்கிட்ட உளர்னீங்கன்னா நீங்க மாட்ட மாட்டீங்க, நீங்க ரிலீஸ் பண்ணப்படுவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற லூசுட்ட சொன்னீங்க, உங்களை லேசில் விடாத அந்த லூஸு உங்கள் இமேஜை ஸ்பாயில் பண்ணி உங்கள் கௌரவத்தை உடச்சி உங்களை நடுரோட்டில் நிற்க வச்சுட்டு கையை என்ன செய்யும்? தட்டும். நான் அன்னைக்கு சொன்னேன்ல, கேட்கல, அதனால தான் நிற்கேன்ட்டு போகும்.
ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. நீங்கள் ஆண்டவர்கிட்ட இது பண்ணிங்கன்னா, ஆண்டவர்கிட்ட வளர்னீங்கன்னா, உங்களை அப்படியே டிசைன் பண்ணி வெளியே காட்டுவார். நீங்கள் பெரிய பரிசுத்தமான் மாதிரி காட்டுவார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவமே செய்யாத பியூர் பிராண்டடா அப்படின்னு காட்டுவார் இயேசு. அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அவர் வேலையே என்னது? பாவிகளை ரட்சிக்கிறது. இந்த மாதிரி மாத்துறது தான் அவர் வேலை. அல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க என்னமா நினைச்சிருக்கீங்கன்னா, ஆலயத்துக்கு வரணும், எப்படி ஆகிட்டு தான் வரணும். ஆண்டவர் சொல்லுவார், நீ பரிசுத்தமாயிட்ட தம்பி, அப்படி நீ போயிடலாம் தம்பி, போயிரு. அங்கே 4 சினிமா தேட்டர் இருக்குது, அங்கே போய் என்ன செஞ்சுட்டு அழுக்காயிட்டு வா. நான் என்ன செய்கிறேன்? வண்டி புது கார் வாங்குறீங்க, வாங்கின உடனே மெக்கானிக் ஷாப்பில் கொண்டு போய் விடுவீங்களா? மாட்டோம். ஏன்? அதுக்கு தேவையா? இல்லை. இப்போ 25 வருஷம் ஆச்சு கார் வாங்கி. அங்கங்கே 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை என்ன செய்யுது? குப்பை வண்டி மாதிரி நின்று போகுது. அந்த வண்டி என்ன செய்வியா? மெக்கானிக் ஷாப்பு கூட்டு போ. அவர் சந்தோஷமா கொண்டாங்க பாரு. அங்கே ஒரு தட்டுவார், இங்கே ஒரு தட்டுவார். அவர் ஒரு பில்லு போடுவார். மாதம் 3000 ரூபா அவருக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஜீசஸ் நீட் சின்னர்ஸ். அவங்ககிட்ட தானே பாவம் இருக்கு. அவனுக்கு பாவம் மன்னிப்ப கேட்கணும்னு ஒரு தோணணும் பாருங்க. நீங்கள் யாரையாவது போய் நீங்கள் பாவி அப்படின்னு சொல்லுங்க, அவன் என்ன வந்துடுவோம்? நான் எவ்வளோ ஆச்சாரம் ஒன்றும் வந்து நிமாட்டான். நீ பாவி, உங்கள் அப்பன் பாவி, உங்கள் தாத்தன் பாவி, உங்கள் பூட்டம் பாவி, நாங்களும். அப்படி இப்போ ஒரு கிறிஸ்தவ கூட்டம் சுற்றிக்கிட்டு இருக்கு. அறியாமையின் உச்சகட்டம். வெள்ளச்சட்டை போட்டா, தலை நிறைய எண்ணெயை வச்சுட்டா, நீங்களாம் தூய பரிசுத்தவான்களா? 1 டைம் செட்டில்மெண்ட் பண்ணியிருக்குது சிலுவையில். அது மூலமாக தான் நீங்கள் யார்? அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்புறம் உங்க மனசு என்ன செய்யாது? உங்ககிட்ட ஏற்றுக்கிறாது. நீ பரிசுத்தமாக்கும் ஏசு சொல்லலாம்யா, அது ஏசு வந்த பிறகுதான். இப்போ நீ எங்கே இருக்க அப்படின்னு உங்களை என்ன செய்யும்? உங்கள் மனசு கன்வின்ஸ் பண்ணி போராடும் பாருங்க. உடனடியாக நீங்கள் யார்கிட்ட வந்துடணும்? ஏசுட்டு வந்துடணும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. சாமி இப்படிலாம் சொல்லுது சாமி அப்படின்னு ஒன்று என்ன செய்வார்? குற்ற உணர்வை நொஞ்சுன்னு ஒரு அடி போடுவார், விட்டுரும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் எல்லார்ட்டையும் பேசி சிரித்து என்ன செய்யணும்? அது வரைக்கும் அப்படியே இருப்பீங்க. இவர் என்ன செய்ய போகிறாரோ, இவர் என்ன செய்ய. ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனை ரசிக்க முடியாது. ஒரு மனிதனும் இன்னொரு சூழலை என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. ஆனால் இயேசு, உயிர் தெழுந்த இயேசு உங்கள் வாழ்க்கையில் சூழலை அப்படியே மாற்றுவார். இதே ஊரில் சைக்கிள், வாடகை சைக்கிள் எடுக்க முடியாதிருந்த என்னை தேவன் மாற்றி வச்சிருக்கிறாரே. யாரு? இயேசு. அல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொன்னதெல்லாம் அப்படி நம்பினேன், அவ்வளோதான். சொன்னதெல்லாம் நம்பினேன். இப்போ ஆபிரகாம் நீங்கள் யோசித்து பாருங்க. என்ன திடுதுப்புன்னு டப்புன்னு ஊரை விட்டு கிளம்புங்காரு. சரி, பொண்டாட்டியும் கூப்பிட்டுக்கோங்காரு. அதான் பெரிய பிரச்சனை. இவனாவது என்ன செய்யலாம்? இப்போ இந்த பொண்டாட்டிக்கு என்ன செய்யணும்? கர்த்தர் வந்தாரா, என்னைய கூப்பிட்டாரா? எங்கே கூப்பிட்டாரு? நானும் இருக்கத்தாட செஞ்சேன்பா. அவளுக்கு என்ன செய்யணும்? ஐயோ கர்த்தாவே, இதுதான் பெரிய டிஃபிகல்ட்டு. அதனால் ஆபிரகாமை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக நினச்சிக்கிடுவேன். என்ன ஆபிரகாம் கேட்டான், பொண்டாட்டியை கூப்பிடுங்காரு. கூப்பிட்டா இவன் என்ன செய்யணும்? விளக்க உரை, உரைநடை, செய்யுள் எல்லாத்தையும் என்ன செய்யணும்? இவளுக்கு சொல்லணும். அப்போதான் நம்ம என்ன செய்யும்? இவனுக்கு எங்கே போகிறான்னு தெரியல, அட்ரஸ் சொல்லலை. அட்ரஸு சொல்லலை, எங்கே வர போகிறான்னு தெரியல. வேலைக்காரங்களும் இணைஞ்சுக்கோ, கூப்பிட்டுக்கோ. ஓவர் லொல்லு நம்ம சாமிக்கு. அவருக்கு தில்லு. ஏன்னா அவர் எப்படி பார்ப்பார்? சாமி எப்படி பார்ப்பார்னா, பூமி என்னது, சிங்கம் என்னது, அம்புட்டு திருட்டு போயிலும் என் ஆள் தான், முல்லை மாதிரியும் என் ஆள் தான், என்ன எல்லாரும் என் ஆள் தான். நீ தைரியமா போ, நான் பார்த்துக்கிறேன் பாரு. ஆபிரகாமுக்கு எப்படி
இந்த ஊரை விட்டு அந்த ஊரே இப்போ வீட்டமாக கூட்டுக்கணும், ஆடு மாடம் கூப்பிடணும். ஆடு மாடுக்கு எங்கே போய் கம்மாயிருக்குன்னு தெரியாது. இங்கனுக்குள்ள மேய்ச்சா தெரியும், எங்கேயோ அமர்த்தியிருக்க ஆடை கம்மாயில். இவர் போகிற ஊரில் எங்கே கம்மாயிருக்குன்னு தெரியாது. ஆடு மாடையும் கூப்பிட்டுக்கணுமா? அப்படி தான் நம்மளை கூப்பிட்டு வந்தார் சாமி. அல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை யோசிங்க. பாவ கணக்கு பார்த்துருந்தாரு நம்மளை கதற விட்டுருப்பாரு. அல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவங்களை மன்னித்திருக்கிறார். அப்போ அவருடைய சமூகத்தில் வந்து அறிக்கையிடும்போது குற்ற உணர்வை என்ன செய்திருவார்? அவரை விட்டுருவார். அதான் சங்கீதம் 32:5. அப்போ பாவ மன்னிப்பை மெயின்டைன் பண்ணணும்னா அப்பப்போ ஆண்டவர்கிட்ட ஃப்ரெஷ் டாக்குமெண்ட் என்ன செய்யணும்? கொடுத்துடணும். ரெண்டாவது சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி. ஏசாயா 1:17. நன்மை செய்ய படியுங்கள். என்ன படிக்கணும்? நன்மை செய்ய படியுங்கள். யாருக்கு? நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து. ஒடுக்கப்பட்டவன். சமூக நீதினா என்ன தெரியுமா? சம வாய்ப்பு உங்கள் தெருவில் எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறதான்னு பார்க்கணும். சமூக நீதி இருந்தா பாவ மன்னிப்பு மெயின்டைன் ஆகும். உங்களுடைய கல்வி, வேலைவாய்ப்பு, தண்ணி. நம்ம 2 குடம் பிடிச்சிட்டோம், அடுத்த வீடு 2 குடம் பிடிக்கணும்னா அந்த அக்கா பார்க்க வராளா வரலையான்னு கூட 2 குடத்தை இணைஞ்சிக்கிடும், நகட்டிடும். ஆமாம், அவன் வர்றதுக்குள்ளே நம்ம இணைஞ்சிருவான். வந்தால் பாதகத்தி சண்டை கட்டி, ஆமாம், வண்டவளத்தை தண்டவளத்தில் இணைஞ்சிடும், ஏற்றிடும். இப்படிலாம் நம்ம இருக்கிறதில்ல பாருங்க. உங்கள் சமூக நீதியை முதல்ல அந்த தெரு ஏற்றுக்கிறாது, ஆனால் நாட்கள் செல்ல 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 ஏற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் சமூக நீதியை உங்கள் தெருவில், நீங்கள் வாழ்கிற ஊரில் யார் ஒடுக்கப்பட்டவங்க அவங்களுக்கு ஏன் அந்த அவங்களுக்கு 2 கூட இணைஞ்சுக்கிட்டான் அப்படின்னு உங்களுக்கு சொல்ல தெரியணும். அந்த கட்ஸ் வரணும். அந்த கட்ஸ் வரும்போது ஆண்டவர் பார்ப்பார், உன் பாவம் எப்படி 9,972 இருக்குது, டக்குன்னு 0க்கு போயிடும். 0 0 0 முடிஞ்சு, நீங்கள் தான் ஹீரோ. அல்லேலூயா, எல்லாம் சொல்லுவான் நல்லவன், அந்த அக்காவா நல்ல கண். அவனுக்கு பிடிக்காது, ஆனால் அவன் என்ன செய்வான்? நல்லக்கான்னு சொல்லுவான். எப்படி? சாமி உங்கள் சமூக நீதியை பார்த்து அவங்கள பேச வைக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சோசியல் ஜஸ்டிஸ். யார் ஒடுக்கப்படுறாங்கன்னு கரெக்டாக நீங்கள் என்ன செய்யணும்? பார்க்கணும். நீங்கள் ஒதுக்கிட்டு இணைஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. ஒதுங்கிட்டு இணைஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. பிறகு அங்கே ஆண்டவர் உங்கள் பாவம் 9,972 ஒதுக்கி வச்சுருப்பார். தம்பி ஒரு கணக்கு இருக்குது, நான் ஒதுக்கி இணைஞ்சிருக்கேன் வச்சிருக்கேன்னுவார். சோசியல் ஜஸ்டிஸ் உங்கள் பாவம் மன்னிப்பை மெயின்டைன் பண்ணும். உங்கள் மனம் திரும்புதலுக்கு அது உதவி செய்யும். 3வது பிரசன்ஸ், இயேசுவோட பிரசன்னம். இங்கே வரீங்க, இயேசுவை குறித்து எங்கெல்லாம் கூடி பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. அவருடைய பிரசன்னத்தில் உங்களுக்கு நிறைய படம்லாம் வரும். நம்ம செய்த மிஸ்டேக்கு அவருக்கு பிடிக்காது, அதை நம்ம என்ன செய்வோம்? அறிக்கை செய்வோம். அப்படி தான் சகையை வீட்டுக்கு போனார். லூக்கா 19:5 உன் வீட்டுக்கு வரேன்டான்ட்டாரு. 8ஆம் வசனத்தில், அப்பா பாதியை ஏழை கொடுத்துட்றேன், 4 மடங்காக ஒருத்தன் எவன்கிட்ட அநியாயமாக வாங்கினா 4 மடங்காக அவனுக்கு அணிஞ்சிடறேன், திருப்பி கொடுத்துட்றேன். இவர் எதுவும் கேட்கவே இல்லை, சும்மா போய் அப்படி நின்னார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்க பாவம் மன்னிப்பு மெயின்டைன் ஆகணும்னா அடிக்கடி பிரசன்னத்துக்கு என்ன செய்யணும்? வரணும். இயேசுவின் நாமத்தில் கூடுகிற இடத்துக்கு என்ன செய்யணும்? வரணும். வந்து உட்கார்ந்தீங்கன்னா பாவம் மன்னிப்பு இணைஞ்சுக்கிட்டே இருக்கும், மெயின்டைனே ஆகும். அது மத்தேயு 18:20 எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடுகிறார்களோ அங்கே இருந்து ஓடி போயிருவேன்னு இயேசு சொல்லவே இல்லை, அவர்கள் மத்தியிலே இருக்கிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதை வந்து போனோம்.
வண்டி சர்வீஸ் சென்டருக்கு வந்து போகணும். வாட்டர் சர்வீஸ் ஆகி நீங்கள் போவீங்க. காருக்கு தெரியுமா வாட்டர் சர்வீஸ் பண்ணுறாங்கன்னு? இல்லை. அதே மாதிரி நமக்கு தெரியாது. வந்ததுனால நமக்கு ஒரு வாட்டர் சர்வீஸு இருக்குது. தேவனுடைய வார்த்தை தண்ணீர். இந்த வார்த்தையை நாங்கள் பேசும்போது அதை உங்கள் காது கேட்கும் போது உங்களுக்கு வாட்டர் வாசல் நடந்துக்கிட்டு இருக்கு. காரு போய் கண்ணாடி முன்னாடி நின்று இப்படிலாம் நினைச்சதா பார்க்காது. அது மாதிரி நீங்கள் என்ன தான் செய்வியா? பூமாங்க மாதிரியா சுற்றி உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்கல்ல. என்னடா இவ இந்த மால்கடி மிட்டாய்க்கு போகிறதுக்கு முன்னாடி பக்கி மாதிரி இருந்தா, இப்போ என்ன ஆயிட்டா கொஞ்சம் அழகியாவே, அறிவும் இருக்குது, அழகும் கூடிக்கிட்டே போகுது. அதான் வாட்டர் வாசன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த 3 காரியங்களை அறிக்கையிடுதல், சமூக நீதி, பிரசன்னத்திலே தரித்திருத்தல், உட்காந்துருக்கிறது. தரித்திருத்தல் என்னமோ நினச்சிடாதீங்க, சும்மா உட்காந்து கேட்குறது. இந்த 3 விஷயங்களை பண்ணும்போது உங்கள் பாவம் மன்னிப்பு என்ன ஆகும்? மெயின்டனே ஆகும். ஏன்னா சாகிற வரைக்கும் இந்த பொல்லாத உலகத்தில் தான் இருக்க போகிறோம். நம்மளை சுற்றி தீங்கு செய்கிறவர்கள் இருக்கத்தான் போகிறாங்க. பொருளாசையுடையவர்கள் இருப்பார்கள். ஒருவேளை நமக்குள்ளேயே அது இருக்கும். ஆமாம், எல்லாத்துக்கும் நடுவில் தான் நம்ம என்ன செய்யணும்? வாழணும். அதன் மத்தியில் இயேசு உங்களே என்ன நினைஞ்சுக்கிட்டார்? தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. சரி, இந்த பாவ மன்னிப்புனால எனக்கு என்ன லாபம்? என்ன லாபம்? நம்பர் 1, பீஸ். உணர்ச்சியில் இருக்கிற காயங்கள், உணர்ச்சியில் நான் காயமே படலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது புழுகு, பொய். உங்கள் உணர்ச்சியை உங்கள் அம்மாவே புரிஞ்சுக்கிடாமல் இருந்திருப்பாங்க. உங்கள் உணர்ச்சியை உங்கள் கணவனே புரியாமல் இருந்திருப்பாங்க. உங்கள் உணர்ச்சியை நீங்கள் உயிரை கொடுத்து வளர்த்த பிள்ளைகளே, அப்போ அது என்ன ஆகும்? உணர்ச்சிகளே காயமடையும். உங்களை பாராட்டியிருக்க மாட்டாங்க. இத்து போனதெல்லாம் பாராட்டுவாங்க. நீங்கள் நல்லா செஞ்சுருப்பீங்க, அதை பார்க்காத நினைச்சிருவாங்க. உள்ள நஞ்சுன்னு நெஞ்சில் ஒரு கத்தியை வச்சு இடித்த மாதிரி இருக்கும். யாருக்கும் தெரியாது, ஆனால் நீங்கள் காயப்பட்டிருப்பீங்க. நீங்கள் காயப்பட்டிருக்கீங்கன்னே யாருக்கும் தெரியாது. அவருடைய ப்ரெசன்ஸில் உட்காடுறீங்கள, உங்கள் காயங்களை அவர் சரி பண்ணுவார். எப்படி நீங்கள் காயம் அடைஞ்சதை சுற்றி உள்ளவங்களுக்கு தெரியலையோ, நீங்கள் காயம் நீங்கினதும் சுற்றி உள்ளவங்களுக்கு ரொம்ப நாள் கழித்து தெரிய வரும். ஏய், ஒரு மாதிரி போய்கிட்டு இருந்தா இப்போ எல்லாரும் கூட கலகலன்னு என்ன செய்றா? பேசுறா. பீஸ். பீஸ் உங்களை இயங்க வைக்கும். 2வது லாபம், தேவனோடும் பேசுவீங்க, மனிதனோடும் பேசுவீங்க. ரெஸ்டோரேஷன் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வித் காட் அண்ட் அதர்ஸ். இல்லைன்னா என்ன செய்வீங்கன்னா, என்ன சர்ச்சுக்கு போய் என்ன செய்ய, வாழ்க்கை மாறவே. ஆபிரகாம் கண்ட மாறிச்சா? ஆபிரகாம் வந்து அற்புதமான மனிதன் பாருங்க. 75 வயசு வாலிபன், 75 வயசு வாலிபன் வந்து சொல்கிறாரு, உனக்கு பிள்ளை தருவேன். அவன் என்ன நினச்சிருப்பான்? அடுத்த வருஷமோ அதுக்கு அடுத்த வருஷமோ தந்தாரா? இல்லை. வார்த்தை நல்லா தான் இருக்குது. அவரும் ஊராக சொல்கிறாரு, இந்த ஊர் வந்தோடனே இந்த ஊர் உனக்கு தெரிஞ்சிருவேன், கொடுத்துருவேன். அப்படியா? உடனே ஒரு பலிபீடம். நன்றி நன்றி நன்றி. பலிபீடம்னா என்னது? சோத்திரம்னு சொல்கிறாரு. கொடுத்தாரா? அவர் அடுத்த ஊருக்கு போகிறாரு. அங்கே இருக்கிற கம்மாயை கட்டி, இந்த கம்மாயே உனக்கு தான். உடனே அங்கே ஒரு பலிபீடம். நன்றி நன்றி நன்றி. பக்கத்துக்கு பொண்டாட்டி கேள்வி கேட்டிருக்குமா இல்லையா? அறிவே இருக்காதையா அவன் இருக்கு. அவன் சொல்லியிருப்பான், அதுக்கு தானே உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கேன், என்கிட்ட இல்லை உன்ட்ட. அந்த வார்த்தை சொல்கிறாரு. பிள்ளை வரல, இந்த ஆகாரம் வச்சுக்கோ. எப்படி வேண்டானே எங்கே சொல்ல? ஜாலி ஆகாரா. ஆண்டவர் பார்த்தாரு, பொண்டாட்டி சொல்கிறத கேட்குறியா நீ? ஏன் சொல்கிறத கேட்கல.
அடுத்த இஸ்மாவேலை துரத்து விடும்போது கர்மமாக போய் என்ன செய்யறான், சாமி சாரா இப்படி சொல்கிறா, சாரா சொல்கிறபடி செய். அன்னைக்கு வரல, இன்னைக்கு மட்டும் இவர் நியாயவாதியான் இவர். ஆண்டவரே போ, அவள் சொல்கிறதையா அன்னைக்கு அவள் சொல்கிறதா கேட்டேன், இன்னைக்கும் எதுவுமே நடக்கலை. வார்த்தை வந்துட்டா நன்றி சொன்னா நமக்கு என்ன புத்தி தெரியுமா, நம்ம அந்த இடத்த விட்டு என்ன செய்ய மாட்டோம். ஒன்றும் நடக்கலை, எதுவுமே நடக்கல, நடந்ததான் சரி அப்போ செத்து வாழ்ந்துருவார். உங்கள் அப்பாண்ட சொன்னேன் கேட்கல, ஓண்ட சொன்னேன் நீ கேட்கல, அப்புறம் உன் பையனை வச்சு நான் காரியத்தை நடத்துகிறேன்னுவார். அதனால தான் அந்த ஆபிரகாமை கிறிஸ்தவனும் அப்பங்கிறான், யூதனும் அப்பங்கிறான், இஸ்லாமியனும் அப்பங்கிறான். உலகத்தில் இருக்கிற 600 கோடி பேரும் அவரை விசுவாச தகப்பன் என்று பேசி ஃபேமஸ் ஆகிட்டார். ஆபிரகாம் செத்துட்டாரா, நான் இன்னும் நினைஞ்சிக்கிறாங்க. ஆமாம், என்ன லாங்குவேஜில் இவர் ஆபிரகாம் தமிழ், அவர் இப்ராஹிம். ஆமாம், ட்ரஸ்ட்டு ரொம்ப நம்ம ஆண்டவர்கிட்ட உங்களுக்கு வார்த்தை வந்துருச்சுன்னா உடனடியாக நீங்கள் என்ன செஞ்சிடணும், நன்றி. அதுதான் நம்ம வேலையே, வேறு வேலையே இல்லை. ஆபிரகாம் வாழ்க்கையில் சுற்றி சுற்றி பார்த்தாலும் அவன் சொன்ன ஆண்டவர் சொன்னதுக்கும் அவன் வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் அவன் நினைஞ்சான் நன்றி நன்றி அப்படின்னு நினைஞ்சுக்கிட்டு தான் போயிட்டே இருந்தான். ஏன்னா ஆபிரகாமுக்கு ஆண்டவரை தெரியும். உங்களுக்கும் எனக்கும் அதில் கொஞ்சம் லேக்கு. ஆண்டவரை தெரியணும். அவர் உயிரோடு எழுப்ப வல்லவர், சூழல்களை மாற்ற வல்லவர். ஆமாம், எதிரினோட மூளைக்குள்ளே புகுந்து வேலை பார்ப்பார், உங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கொலை செஞ்ச வர்றவன் கூட வேண்டாம் இவனை விட்டுருவோமியான்னு போயிடுவான். சத்ருவை நண்பனாக மாற்றுகிறவர், சாகாமை உள்ளவர். அப்படி விளங்குனாதான் நமக்கு புரியும். உறவுகளை பில்டு பண்ணுவார். இந்த பாவ மன்னிப்புனால வர்ற நன்மைகள் பாருங்கள். நீங்கள் ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாருன்னா அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க, ஆத்திரம் அடைய மாட்டீர்கள். பாவ மன்னிப்பு இல்லாதவனுக்கு தான் என்ன நடக்கும், ஆத்திரம் வரும். என்ன டீ தருவேன் சொன்ன டீ எனக்கு அப்படின்னு பாருங்க. டீ வந்துடும், இப்போ வரல அப்புறம் வரும். டீயே இல்லாட்டாலும் நான் சாக மாட்டேன் அப்படிங்கிற அந்த நிதர்சனமான விசுவாசம்னா என்ன நினைக்கிறீங்க? விசுவாசம் கேள்வி கேட்காது, எல்லா சூழலையும் சமாளித்து முன்னாடி போய்கிட்டே இருக்கும். ஃபார்வர்ட் டுவர்ட்ஸ் த லைஃப்பை முன்னெடுத்துட்டு போய்கிட்டே இருக்கோம். ஏன்? என்னை அழைத்தவர் உண்மை இல்லவர், என்னை செத்தாலும் உயிரோடு எழுப்ப வல்லவர், என் சத்துருவை எனக்கு நண்பன் ஆக்குவார், எனக்கு விரோதமான ஆலோசனைகள். அதனால தான் அந்த அம்மா பாடியிருக்க, உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் என்றதாலே என்னவா ஸ்தோத்திரம், என்னவா ஸ்தோத்திரம். நேத்தான் சாரல்னவராஜ் அம்மாவை பார்த்தோம், அது பாடி வச்சுருக்கு பாருங்க. நமக்கு இன்னும் அது தெரியவே இல்லை. ஸோ பீஸ் இருக்கும், ரெஸ்டரேஷன் வந்துடும், எல்லாரும் கூட ரிலேஷன்ஷிப் ஈஸியாக பில்ட் பண்ணுவீங்க. மூணாவது, ஃப்ரீடம் ஃப்ரம் த கில்ட் அண்ட் ஷேம். அவமானம் குற்ற உணர்வுலேருந்து நீங்கள் என்ன ஆயிடுவீங்க, விடுதலையா? ஃபாலன் நேச்சர் ஆஃப் மைண்ட் வந்து ஒத்துக்கிறாது. அந்த அவமானத்தை என்ன செய்யாது, எனக்கா அப்படிங்க. நீங்கள் அதுலேருந்து விடுதலை ஆயிடுவீங்க. அப்படியா? அவமானம்னா என்னம்மா? அவமானப்படுத்தப்படாத மருமக இருக்காங்கம்மா எங்கேயாவது? அதுவும் தமிழ்நாட்டில், அதுவும் தென் தமிழகத்தில் திட்டம் போட்டு என்ன பண்ணுவாங்க, அதை தாங்கினாதான் அடுத்து அந்த கொத்துச்சாவி எங்கே வரும், இந்த அம்மா இடுப்புக்க வரும். அல்லேலூயா. அதுலேருந்து நீங்கள் விடுதலை ஆயிடுவீங்க. இந்த பாவம் மன்னிப்பினுடைய லாபம்
சரி, பாவம் மன்னிப்பு நீங்கள் வாங்கலை, என்ன? எட்டர்னல் பனிஷ்மெண்ட். எட்டர்னல் பனிஷ்மெண்ட். நிரந்தரமாக தேவனோடு கூட வாழுவதிலிருந்து நீக்கப்பட்டு விடுவீர்கள். நான் சொல்லலை. 2 தெசலோனிக்கர் 1:7 தெளிவாக சொல்லுது. 7, 8, 9, 10. 7ஐயும் 10ஐயும் வாசிங்க. தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு. பாருங்க எப்படி டிசைன் பண்ணி எழுதியிருக்காங்க. தண்டனைன்னு போட்டால் எல்லாருக்கும் புரியும். நீதி உள்ள ஆக்கினை. ஆமாம், அங்கே சமூக நீதி இருக்குது. நீதி உள்ள ஆக்கினை. அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். நித்திய அப்படின்னா எட்டர்னல். அதுலேருந்து திரும்பி உங்களுக்கு எந்த வாய்ப்புமே கொடுக்கப்படாது. ஆனால் இப்போ என்ன இருக்குது? வாய்ப்பு இருக்கு. இப்போ என்ன இருக்குது? வாய்ப்பு இருக்கு. பாவ மன்னிப்பை வாங்கிக்கிறதுக்கு இப்போ என்ன இருக்குது? வாய்ப்பு இருக்கு. எப்படி பாவ மன்னிப்பை வாங்குறது? இயேசுவே, எனக்காக ரத்தம் சிந்தினீங்களே, என் குடும்ப பாவத்துக்கு ரத்தம் சிந்தினீங்களே, என் குடும்ப சாபத்துக்கு ரத்தம் சிந்தினீங்களே, நன்றி ஐயா. உடனே அவர் சொல்லுவார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னேனே, செஞ்சியா அப்படின்பார். அவன் மாதம் வாரம் செஞ்சிடறான் சாமி. அப்போ கரெக்டு போப்போன்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாவ மன்னிப்பை தருகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். எப்படி வாங்குறது? அவர் ஒரு பரிகாரம் செஞ்சிருக்குது. பரலோகம் ஒரு பரிகாரத்தை பூலோகத்தில் செஞ்சிருக்குது. 4000 வருஷம் பாவங்களை காலி பண்ணுறதுக்கு ஒரு பரிகாரம். அந்த பரிகாரத்தை 2025 வருஷமாக பறைசாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு 400 கோடி பேர் கேட்டிருக்காங்க. இன்னொரு 400 கோடி பேர் நினச்சி மாட்டேங்க, கேட்க மாட்டேங்க. அதனால் இன்னும் அவர் வரமாட்டேங்கிறாரு. அவர் வாட்டில் அவர் சீக்கிரமாயின்னு சொல்லி வச்சுட்டு போயிட்டார். ஆமாம், நம்ம டைரியில் சீக்கிரம்னா 15 மினிட்ஸ், அவர் டைரியில் சீக்கிரம்னா ஒரு 5000 வருஷம். அதில் இப்போ 2025 இணைஞ்சிருக்கா. அவரை போய் அங்கேருந்து கிளப்பி வர்றதுக்கு ஒரு ஆளுக்கும் என்ன கிடையாது. ஆமாம், அந்த புத்தகத்தை திறக்கிறதுக்கே ஆட்டுக்குட்டியானவர் தான் வர வேண்டியது இருக்குது. ஆமாம், ரெவலேஷன் 5ஆம் அதிகாரம் படிச்சிங்கன்னா தெரியும். யாரும் என்ன செய்ய முடியல, முத்திரையா உடைக்க முடியாது. யாருங்க. அப்போ தான் அவர் ரஜினிகாந்த் மாதிரி என்ன செய்கிறாரு, வர்றாரு. அவர் ஒருத்தர் தான் என்ன செய்ய முடியும், உடைக்க முடியும். அவர் தான் வர முடியும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாவ மன்னிப்பை பெறாதவர்கள், அந்த நிச்சயம் இல்லாதவர்கள், நீங்கள் இந்த பரிகாரத்தை மறுபடியும் அறிக்கையிட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் மனசில் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவார். அதுக்கப்புறம் உங்கள் மனசு எங்கிட்டாவது மாறி ரைட் லெஃப்ட்னா உள்ளேருந்து லொல்லுன்னு நினைச்சுவார். இங்கிட்டும் போகணும், இங்கிட்டும் போகணும், எங்கிட்டு போகணும் யார்கிட்ட கேட்க, எது சரி எது தவறு அப்படின்னு கேட்டு உள்ள நடத்த தான் உள்ள யார் இருக்கா? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்.